சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். மதுரையில் ஆளுநர் அர்லேக்கர் நடத்திய ஆய்வுக் கூட்டம் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் ஆளும் தாவேக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் உட்பட பலரும் ஆளுநரின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். நடந்தது என்ன என்பதை விளக்க இணைகிறார் தொகுப்பாளர் அஞ்சலி. நன்றி கவிதா. மத்தியில் ஆளக்கூடிய கட்சிக்கும் அதே நேரத்தில் அதற்கு எதிராக மாநிலத்தில் ஒரு கட்சி ஆளுது அப்படின்னா அந்த கட்சிக்கும் சரி ஆளுநருக்கும் சரி நிச்சயமாக ஒரு மோதல் போக்கு எப்போவுமே இருக்கும். இதை நம்ம கடந்த கால ஆட்சிகளில் கூட நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ ஆரம்பத்தில் தாவேக ஆட்சி அமைக்கும் பொழுது ஆளுநர் சில இடையூறுகளை கொடுக்குறாரு ஆட்சி அமைக்கிறதுக்கு அப்படிங்கலாம் பேசப்பட்டுச்சு. ஆனால் அதெல்லாம் தாண்டி அதற்கு அடுத்தபடியாக முதலமைச்சர் விஜயும் பொறுப்பேற்றுக்கிட்டாரு. அதற்கு அடுத்தபடியாக இதுலேயுமே சில சலசலப்புகளை எழுந்திருந்துச்சு. அதாவது தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதா பாடப்பட்டுச்சு பதவியேற்பு விழாவில் அப்படின்லாம் கூட இருந்தது. இது ஆளுநருடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய விதிமுறைகளின் படி தான் நாங்கள் பாடணும்னு விளக்கம்லாம் கொடுத்தாங்க. இது சட்டப்பேரவையில் எதிரொலிக்குமா, ஆளுநர் திரும்ப சட்டப்பேரவையில் ஏதாச்சும் குடைச்சல் கொடுப்பாரா, ஏதாவது பிரச்சனைகளை எழுப்புவாரா அப்படின்லாம் இருந்தது. ஆனால் அதெல்லாம் ஒரு சுமூகமான ஒரு நிலையை தான் எட்டியிருந்ததை நம்ம பார்த்தோம். பேரவையில் ஆளுநர் அவருடைய அந்த உறுதிமொழியில் அவருடைய அந்த உரையில எல்லாமே எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் முழுமையா வாசிச்சிருந்தாரு. வாசித்தது மட்டும் இல்ல மனநிறைவா இருந்தது அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஆனா அப்போ என்ன சொன்னாங்க, அதாவது அப்போ இப்ப இருக்கக்கூடிய தாவேக அரசுக்கும் ஆளுநருக்கும் ஒரு சுமூகமான பேச்சு போகுது போல, ஒரு சுமூகமான உறவு இருக்கு போல, அதனாலதான் இப்ப வரைக்கும் எந்த பிரச்சனையும் எழல அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்கள்லாம் இருந்தது. ஆனா இந்த கருத்துக்களுக்கெல்லாம் இப்போ ஒரு விஷயம் நடந்தது தான் பேசு பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஆளுநருக்கும் ஆளும் அரசுக்கும் இப்போ ஒரு மோதல் போக்கு தொடங்கிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். இது மோதல் போக்காகவே இருக்குமா இல்லை இது சரி பண்ணப்படுமா அப்படிங்கிறலாம் நம்ம வரும் காலத்தில் பார்க்கலாம். பட் இப்போ என்ன விஷயம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மதுரை திருப்பரங்குன்றத்தில் ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு ஆளுநர் அர்லேக்கர். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கும் பொழுது அந்த மாணவர்கள் முன்னாடி இவர் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தார். அதாவது என்ன சொல்லியிருந்தாருன்னா, வைகை ஆற்றை மீட்டெடுக்க இளைஞர்கள் முன் வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருந்தார். ஒருவேளை இளைஞர்கள் யாரும் முன் வரல அப்படின்னா இந்த விவகாரத்தில் ஆளுநர் மாளிகையே முன்னெடுக்கும், இதற்கான வேலைகளை ஆளுநர் மாளிகையிலிருந்து சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு நாங்கள் அந்த நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அர்லேக்கர் அவர்கள் பேசியிருந்தார். இந்த விஷயம்தான் இப்ப பூதாகரமாக ஆகியிருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். இவர் மாணவர்கள் மத்தியில் பேசினது மட்டும் இல்லை, அதே நேரம் என்ன பண்ணிருக்காரு, மதுரை ஆட்சியர் அவரை நேரடியாகவும் சந்திச்சு அவங்க கிட்டயும் இந்த கோரிக்கை முன் வச்சிருக்காரு. இதற்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணணும், இளைஞர்கள் எல்லாம் முன் வரணும், இல்லைனா நாங்களே இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பேசியிருக்காரு. கல்லூரியில இவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நான் மதுரையை நோக்கி வந்துட்டு இருந்தேன், அந்த இடத்துல வைகை ஆற்றை நான் பார்த்தேன், அங்க தண்ணீரும் இல்லை ஆறும் இல்லை, ஆறுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுல தண்ணின்னு ஒன்று இருக்கணும், ஆனா இந்த மாதிரி எந்த விஷயமே நான் பார்க்கல, அதனால இளைஞர்கள் இந்த விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கணும், வைகை ஆற்றில் மறுபடியும் தண்ணி நிரம்பணும் அப்படின்னா அதற்கு நீங்கள்லாம் தான் அங்கே தூர்வாரி மறுபடியும் தண்ணி வர வைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடை நீங்கள் செய்யணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்த விஷயங்கள் இதெல்லாம் அந்த கல்லூரியில். தொடர்ந்து இவர் ஆளுநர்கிட்ட தொடர்ந்து இவர் மாவட்ட ஆட்சியர்கிட்டயோ இதே விஷயத்தை முன் வச்சது இப்போ அரசியல பேசு பொருளாக மாறி இருக்கு. அதாவது அமைச்சர் நிர்மல்குமார் தாவேக அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கிறப்ப திட்டங்களை ஆய்வு செய்யறதுக்கு ஆளுநருக்கு எந்த ஒரு அதிகாரமும் உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இது மட்டும் சொல்லல, வேற என்ன விஷயங்கள் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க ஏற்கனவே வைகை ஆற்றை ஆய்வு பண்ணிட்டோம், இதற்கான கோரிக்கைகள் எல்லாமே இப்ப நடந்துகிட்டு தான் இருக்கு, பரிசீலனையில தான் இருக்கு, வைகை ஆற்றை நாங்க தூய்மைப்படுத்தணும், அங்க தூர்வாரதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு எல்லாம் நாங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கோம், இந்த விஷயங்களை தொடர்ந்து நாங்க பின்பற்றிட்டு தான் வரோம். இதற்கிடையில ஆளுநர் எதற்காக இதுக்குள்ள உள்ள வந்தாரு, எதற்காக ஒரு ஆய்வு நடத்தினாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி அமைச்சர் நிர்மல்குமார் கண்டனத்தை சொல்லியிருக்கார். அடுத்தபடியாக அதே தாவேகவினுடைய அமைச்சர் பதவியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வன்னியரசு அவர்களும் சில கருத்துக்களை முன் வச்சிருந்தார். அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது தமிழகத்துக்கு உரிய காவிரி நீரை அரசு தமிழகத்திற்கு வர வேண்டிய அந்த காவிரி நீரை கர்நாடக அரசு தடுக்குது, இதுல போய் ஆளுநர் கேள்வி எழுப்புவாரா, வைகை ஆற்று விஷயத்தை தமிழக அரசு பார்த்துக்கும், இதுல ஆளுநருக்கு இதுல எந்த தலையீடும் இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வன்னியரசு அவர்கள் கூட கருத்துக்களை முன் வச்சிருக்காரு. சரி,
சரி, எதனால ஆளுநர் இந்த வைகை ஆற்றை பத்தி இப்படி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு? வைகை ஆற்றினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம். வைகை ஆற்றினுடைய மொத்த நீளம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 258 கிலோமீட்டர் இருக்கு. அதே மாதிரி தொடக்கம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா வருசநாடு மலைத்தொடர்ல இருந்து ஆரம்பிக்குது. எந்தெந்த மாவட்டங்கள்ல இந்த வைகை ஆறு பாயுது அப்படின்னு பார்த்தோம்னா தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் இங்கெல்லாம் இணைஞ்சு ராமநாதபுரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பாக் வளைகுடா அந்த இடத்துல தான் சங்கமிக்குது இந்த வைகை ஆறு. இப்ப இந்த விவகாரத்தை பத்தி ஆளுநர் பேசியிருக்கிறதுனால இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய தாவேக அரசுக்கும் ஆளுநருக்கும் இதன் மூலமா ஒரு மோதல் போக்கு உருவாகி இருக்கு, ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த மாதிரி ஆறுகள் பற்றின விஷயங்களை ஆளுநர் தலையிடுறதுக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இதற்கு முன்னாடியும் கூட நிறைய மாநிலங்கள்ல ஆளுநருக்கும், உதாரணத்துக்கு நம்ம கேரளம் கூட சொல்லலாம், கேரளம் இன்னும் மற்ற மாவட்டங்கள்லாம் ஆளுநருக்கோ ஆளும் அரசுக்கோ ஏற்பட்டிருந்த மோதல்ல நீதிமன்றம் வரைக்கும் கூட போயிருக்காங்க. உச்ச நீதிமன்றமே இது முரணானது, ஆளுநர் இதுல தலையிட வேண்டிய அதிகாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. வேணும்னா கருத்துக்களை சொல்லலாம், ஆனா இதை தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆளுநர் முன்வைக்க முடியாதுன்ற நிறைய விஷயங்களை உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருக்காங்க. இருந்தாலும் இப்ப மறுபடியும் தமிழகத்துல ஆளுநர் இந்த மாதிரியான ஒரு விவகாரத்துல தலையிட்டு இருக்கிறது இப்ப ஆளும் அரசுல நிறைய கண்டனங்களை வலுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்றோம். ஒருவேளை ஆளுநர் என்னென்ன விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அவர் அட்வைஸ் பண்ணலாம், நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லலாம், சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்களை அவர் கவனம் செலுத்தலாம். ஆனால் இதை ஒரு அட்வைஸாக தான் அரசுக்கு சொல்ல முடியுமே தவிர இதை பண்ணணும் அப்படிங்கிற அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்துகிறாங்க. இந்திய அரசியல் அமைப்பின்படி நம்ம பார்க்கும்பொழுது ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் மாநிலத்தின் நிர்வாக அதிகாரம் இது எல்லாமே முதலமைச்சருக்கும் அந்த முதலமைச்சரினுடைய அரசில் இருக்கக்கூடிய அமைச்சரவைக்கும் மட்டும்தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் ஆளுநர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கிறது ஒரு விதத்துல நல்லதாகவும் பார்க்கப்படுது. அவர் நல்ல விஷயம் தானங்க சொன்னாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா ஆளுநர் மாளிகை அதை முன்னெடுக்கும்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த விஷயம் தான் இப்ப பேசு பொருளாகி இருக்கு. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.